திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணர்கின்ற பொழுது நல்ல சிந்தனையோடு எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை கேட்டு நீங்களும் நல்ல சொற்களை பேசுவீர்களேயானால், நல்லதை செய்வீர்களேயானால் உங்களுக்கு வாழ்நாள் முழுமையும் நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் திருவதிகை திருவீரட்டானம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தாண்டகத்துக்கு போற்றி திருத்தாண்டகம் என்று பெயர். ஏனென்றால் பாடல்கள் முழுவதிலேயுமே ஒவ்வொரு அடியின் இறுதியிலும் போற்றி போற்றி என்று பன்முறையாக அருளப் பெற்றிருப்பதனாலே இதுக்கு போற்றி திருத்தாண்டகம் என்று பெயர். எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, இப்படிதான் பதிகமே தொடங்குறார். எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றி. எல்லா பொருள்களுமே சிவனோடு தொடர்புடையதான தவிர சிவன் என்று வேறு எதுவும் இல்லை. அதில் இந்த பதிகத்தில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதிகம் 5வது பதிகம், 6ஆம் திருமுறையில் 5வது பதிகம். இதில் 3வது பாடலை நாம் கூறுதல் வேண்டும், பெருமானிடத்தில் விண்ணப்பித்தல் வேண்டும். முதலில் பாடலை நாம் காண்போம். முல்லையும் கன்னி முடியாய் போற்றி, முழு நீரு பூசிய முத்தி மூர்த்தி போற்றி, எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி, 7 நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி, சில்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி, சென்று அடைந்தார் திருவினைகள் தீர்ப்பாய் போற்றி, தில்லை சித்தம்பலம் ஏயாய் போற்றி, திருவீரட்டானத்தையும் செல்வா போற்றி. இப்படி பாருங்க, ஒவ்வொரு அடியிலையும் அந்த போற்றி என்ற சொல்லை எல்லாம் அருமையாக பயன்படுத்துகிறார் பாருங்க. அதில் ஏழையேன்னு பண்ணார், ஏழை திருத்தாண்டகம்னு போற்றி போற்றி என்று பாடியதனாலே இந்த போற்றி திருத்தாண்டகம் என்று இதற்கு பெயர். முடியிலே முல்லை மாலையை உடையவன், முல்லையம் கன்னி முடியாய், கன்னி மாலை முல்லை மாலையை சூடியிருக்கிறார். உடல் முழுவதுமே திருநீறு பூசியிருக்க, முழுநீறு பூசிய மூர்த்தி, நல்ல பண்புகளை உடையவர், எல்லையற்ற நற்பண்புகளை உடையவர். யாழினுடைய 7 நரம்புகளிலே 7 வகையான ஓசையை படைத்தார். யாழில் 7 நரம்பு, ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு ஓசை. இப்போ 7 நரம்புக்கு 7 ஓசையை படைத்தவன். இந்த உருண்டை வடிவமான மயிர் நீங்கிய உருண்டை வடிவமாக இருக்கு, அதில் மயிர் நீங்கிய, அதான் மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டில் தான் உணவு சுவாமி வாங்குவார். உன்னை வழிபடுபவர்களுடைய தீவினைகளை எல்லாம் நீக்குபவன். யார் ஒருவர் நீயே கதி என்று வழிபடுகிறார்களோ அவருடைய தீவினையெல்லாம் நீக்குபவன் நீ. தில்லை சிற்றம்பலத்தை உகந்து அருளியிருப்பார் தில்லையில். அப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பலத்திலே உகந்து அருளியிருக்கின்ற பெருமான்
திருவதிகை வீரட்டானத்திலும் உகந்து அருளியிருக்கிறார். எம் செல்வன் என்கிறார், உன்னை நான் வணங்கி மகிழ்கிறேன் என்கிறார். பாருங்க, பாடலை பாருங்க. முல்லை நிலத்தார் செய்யும் வழிபாட்டினையும் ஏற்றருளுதல் பற்றி முல்லையங்கண்ணினார். முல்லை மாலை அணிஞ்சிருக்கு, முல்லை மாலை அணிஞ்சிருக்காருன்னா என்ன? முல்லை நிலத்தில் உள்ளவங்களையும் வழிபடுகிறார்கள். யாரு? பெருமானதான். அப்போ முல்லைக்கு எண்ணினார். பிற நில பூக்களும் இவற்றால் உரிய. இதனாலே சிவபெருமான் எல்லா நிலத்தவராலும் வணங்கப்படக்கூடிய முழுமுதற் கடவுள். முல்லையங்கண்ணிக்கு சொன்னோன்னா முல்லை நிலம் மட்டுமல்ல, 5 நிலங்கள். அந்த 5 நிலங்களிலும் உள்ள அத்தனை பேரும் வணங்கக்கூடியவர்கள் முழுமுதற் கடவுள். அதனால முழு நீரு மேனி, உடம்பு முழுவதுமாக நீர் பூசி இருக்கிறார். எல்லா குணங்களுமே அங்கே இருக்கு. குணக்கடல் சுவாமி, குணக்குன்று. அப்படிப்பட்ட அருள் குணங்களை உடையவன். சிறையின மழிப்பு, செல்வன், இன்பத்துக்கு எல்லாம் ஏதுவாக உள்ளவன், இன்பத்துக்கெல்லாம் காரணமாக உடையவன் நம்பெருமான் திருவதிகை திருவீரட்டானத்து பெருமான். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். முல்லையம் கண்ணி முடியாய் போற்றி, முழு நீரு பூசிய மூர்த்தி போற்றி, எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி, 7 நரம்பில் ஓசை படைத்தாய் போற்றி, சில்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி, சென்று அடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி, சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி, தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி, திருவீரட்டானத்து எம் செல்வா போற்றி, திருவீரட்டானத்து எம் செல்வா போற்றி. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்பொழுதே திருவதிகை திருவீரட்டானம் செல்வோம். தன்கடன் என்னையும் தாங்குதல், தன்கடன் எல்லையும் அடியேனையும் தாங்குதல், தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அல்லவா அப்பர் பெருமான். அதன்படி நம்முடைய கடமையும் என்ன? பணி செய்து கிடப்பது தான், தொண்டு செய்வது தான், சிவ தொண்டர்களாக வாழ்வது தான். அதுதான் நமக்கு பெருமையே. அதனால தொண்டு உள்ளம் கொண்டு உழவார பணியை செய்து பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். கவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.